செல்லமே, நீ ஒரு நாளிற்கு ஒரு முறையாவது உன்னுடன் நீயே பேசிக்கொள். இல்லையெனில் இந்த உலகின் ஒரு சிறந்த நபரை சந்திப்பதை நீ தவறவிடலாம். பறவைகளின் பாடல் கேட்கும் பொழுது, காற்று மரங்களிடையே வீசும்போது, நீரோடையில் தண்ணீர் சலசலத்து ஓடும்போது உங்களை அந்த உணர்வு பற்றி கொள்ள அனுமதித்தால் போதும், சட்டென எங்கிருந்தோ உண்மை வெளியாகிவிடும். உங்களுக்குள் தம்மம் தோன்றிவிடும். இது ஓஷோ சொன்னது. உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய். நாளை அதனினும் நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெறக்கூடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம், மூளையை உபயோகிக்க வேண்டிய தருணத்தில் மனதை பயன்படுத்த வேண்டிய தருணத்தில் மூளையையும் பயன்படுத்துவதுதான். முதல் முறை விழுந்து விட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகியிருக்க முடியாது. வாழ்க்கையும் அது போலத்தான். துணிந்து பழகு, தைரியமாக முன்னேறு. உன் வளர்ச்சியில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் போது கோபம் கொள்ளாதே. அது உன் நன்மைக்கு தான். வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள், கிடைக்காததை ரசியுங்கள், இழந்ததை உணருங்கள், பிடித்ததை விரும்புங்கள், பேராசையை தவறுங்கள், பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள். வாழ்க்கை இனிக்கும். நம்பு, நல்லதே நடக்கும்.